எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தது. அதில நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுலயே வந்து ஒரு குழந்தைய ஒரு 18 ஏஜுக்கு ஒரு ஒரு பையன வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணி, அவனுக்கு இது மாரிலாம் சொல்லி ட்ரெயின் பண்ணி, சின்ன வயசுலயே வந்து இது மாரிலாம் நீ பண்ணு. இந்த மாரிலாம் பண்ணா உன்ன மக்கள் பார்ப்பாங்க. இந்த மாரிலாம் பண்ணா உனக்கு அட்டென்ஷன்ஸ் கிடைக்கும். இது மாரிலாம் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி சின்ன வயசுலயே இப்படி ஒரு மைண்ட் செட் குடுக்குற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மாரி பேரண்ட்ஸா இருக்கும்போது நாளைக்கு அந்த குழந்தை வந்து வளர்ந்து ஒரு ஆளாகுறான், ஒரு வெளி இடத்துக்கு போறான்னா, நாளைக்கு அவன் வந்து எப்படி சமூக ரீதியா ஒரு பிரச்சனைய வந்து எப்படி அவன் பார்ப்பான்? எல்லாத்தையும் இந்த மாரி காசா பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா, நாளைக்கு அவனோட ரியல் லைஃப்க்கான விஷயம் எல்லாமே வந்து அர்த்தமே மாறி போயிடுதுல்ல. ஏன்னா, அவங்க அம்மா, அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே ஆ சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து இந்த ஃபேன்ஸு, ஃபேமிலிஸு, ஸ்கேமு இதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அவனுக்கு இவ்வளோ ஒரு ட்ராமா, இவ்வளோ ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கு. நாளைக்கு அவன் வளர்ந்து வெளிய போயிட்டு ஒரு இடத்துல இருக்கான்னா, அவன சுத்தி இருக்க பீப்பிள்ஸ் அவன எந்த மாரி ட்ரீட் பண்ணுவாங்க? "டேய் நீ அவன் தானடா, நீ சின்ன வயசு ஸ்கேம் தானடா சுத்தின்னுருந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவனை எத்தனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து சொசைட்டி ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் சமாளிக்கிற அளவுக்கு அவன் வந்து இருப்பான்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சாங்களான்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த பேரண்ட்ஸு அவங்க அண்ணன் நினைக்கிறேன். அவங்க அண்ணன் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் ஒரு தம்பியே வந்து இப்படி பண்ணுறான்னா, அப்போ அவன்லாம் வந்து எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான் பாருங்களேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு சீப்பான மைண்ட் செட்டாக வந்து இருந்திருக்கும். ஒரு சின்ன பையனை வச்சு காசு சம்பாதிக்கலாம். அதையும் கூட தம்பியை வச்சு பண்ணுறாங்கன்னா, லைக் இது ரொம்பவே ஒரு பக்கம் வந்து ஸ்கேரியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்தது தான், நடக்கிற மாரி தான் இருந்ததுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா, இதெல்லாம் சின்ன பசங்க வந்து வீடியோலாம் போடும்போதே நான் வந்து நினச்சேன், கண்டிப்பாக ஏதாச்சும் இது மாதிரிலாம் ஆகும். ஏன்னா, சின்ன பசங்க வீடியோ போடுறது, இது மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடுறதே வந்து ஃபஸ்ட் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, அது கடைசியாக கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராமாவாக தான் அந்த பையனுக்கு வந்து போயிட்டு முடியும். இதில் வந்து நீங்கள் அவன் சின்ன பையன் எம்பத்தி, சிம்பத்தி எல்லாமே நீங்கள் அவன் மேலே காட்டினாலும் கூட வில் அந்த ட்ராமா வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணி அவன் சொசைட்டி அவனை ரொம்ப இதுவாக ஜட்ஜ் பண்ணும்.